இதை விட வந்து ஒரு வெறும் வாயில மெல்ற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கவே முடியாது. கம்ப்ளீட்டா வந்து ஒரு அவதூறான பிரச்சாரம். அது வந்து ஒரே கல்ல ரெண்டு மாங்காய். பிஜேபியும் டேமேஜ் பண்ண மாதிரி வச்சு செங்கோட்டையன் டேமேஜ் பண்ண மாதிரி. பிஜேபி ஏதாவது செய்வாங்களா, பேட்ச் ஒர்க் பண்ணுவாங்களா எதிர்பார்த்தவர் திரு செங்கோட்டையன், நோ டவுட். பிஜேபிக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே பண்ண முடியாதுங்கிற லிமிடேஷன்ஸ் இருக்கு. நாம சொல்லிட்டு இருக்கோம், மற்றவங்க எல்லாருமே அவங்க தான் டிக்டேட்டர்ஷிப் பண்ணுறாங்கன்னு நினச்சிட்டு இருக்காங்க. அப்படின்னாங்கன்னு திரு எடப்பாடிட்ட சொல்லிட்டு கட்சியில் சேர்த்துக்கங்க ஒழுங்கா, அதில் நீக்காதீங்கன்னு சொல்லியிருக்கலாம்ல. ஒரு ஃபோன் அமித்ஷா அவர்கள் ப்ளீஸ் நீக்காதீங்க, நம்ம ஹோல்டு பண்ணுங்க, நம்ம பார்த்துக்கலாம்னு சொன்னா அது நடந்திருக்கலாம்ல. ஏற்கனவே கட்சி பதவி பறிக்கப்பட்டது. அப்புறம் இந்த அடிப்படை உறுப்பினர் தூக்க வேண்டிய அவசியம் இல்லைல்ல. அப்போ வந்து கொஞ்சம் ஹோல்டு பண்ணுங்க சொல்லியிருக்கலாம்ல. பண்ண அப்படி மாட்டேன், உன் வேலையை பார்த்து சொல்லியிருக்க மாட்டாங்கல்ல. அவங்க தலையிடுவது இல்லை. அதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். அது வந்து நான் ஏற்கனவே சொன்னது போல எவ்வளவு உள்ள ஒரு ஆள் நுழைய முடியுங்கிற ஒரு கணக்கு இருக்கு. பிஜேபி அப்படி செய்யறது இல்லை. பட் வந்து அப்போ பார்க்குறாங்க இவர் ஓரளவுக்கு மேலே பிஜேபியால் வந்து தலையீடு பண்ண முடியாது, இபிஎஸ்ஸை கன்வின்ஸ் பண்ணுற இடத்துக்கு நகர மாட்டாங்க போது இவர் முடிவெடுக்கிறார். ஸோ அவங்க அனுப்பி வச்சாங்கன்னு கொள்கை எதிரின்னு பிஜேபி தான் முதல்ல திட்டுறார் திரு விஜய் அவர்கள். பிஜேபி தான் முதல்ல திட்டுறார். நாளைக்கும் பிஜேபி தான் திட்ட போறார். சரிங்களா? அவருக்கும் டிஎம்கேக்கும் தான் கான்ட்ரவர்சி கிடையாது, அரசியல் ரீதியாக மட்டும்தான் இருக்கு.